மாறி படம் எல்லாமே ஒரு எமோஷனல் லேண்டிங் பயங்கரமா இருக்கும். அதான் கேட்டேன், ரூம்ல சாத்தி வச்சு அளவுடுவேன் என்ன சொல்லி. நான் எப்பவுமே கொஞ்சம் படம் ரொம்ப சீரியஸான ஆள் போல இருக்கேன்னு நினைச்சேன். ரொம்ப ஜாலியான ஆளு, ஒரு மாதிரி சீரியஸா இருக்காப்ல. அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும்போது டேய் ஜாலியா இருக்க. என்றைக்குமே நமக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெய்லர் ஆகட்டும், டீசர் ஆகட்டும், ஒரு சாங் ஆகட்டும், எந்த ரிலீஸ் ஆகட்டும், அவர் இதனோடு ஒரு சின்ன ரீல்ஸ் ஆகட்டும், வீடியோ வந்தாலே போதும் நெல்சன் ஃபேன்ஸ் ஹிட் லைக் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய டார்கெட்டாகவும் நெல்சன் திரிகுமார் அவர்களை அன்புடன் வீடியோ அளிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். யாரையும் காணும் எல்லாரும் முன்னாடியே பார்த்தேன். ஓகே ஓகே மாறி ரொம்ப சாரி. ஆக்சுவலா நிறைய பேசணும்னு நினைச்ச அப்போ மிஷ்கின் சார் பேசின உடனே டோட்டலா பிளாக் அவுட் ஆயிடுச்சு. மாறி வந்து இந்த படம் ஆக்சுவலா பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு என்ன எதுக்க கூப்பிடுறேன். இல்லை இல்லை நீங்க வாங்க படத்தை பத்தி பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. சரி ஓகே அப்படின்னா அதே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க வந்து சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க எழுதி கொடுப்பீங்களா அந்த மாதிரி இல்ல நீங்க என்ன சொல்ற பேச அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனேன். நான் வந்து ஆக்சுவலா படம் பார்க்க போகும்போது மாறி படம் எல்லாமே ஒரு எமோஷனல் லேண்டிங் பயங்கரமா இருக்கும். அதான் கேட்டேன், ரூம்ல சாத்தி வச்சு அளவுடுவேன் என்ன அப்படின்னு சொல்லி. பட் ஆனா வந்து இது என்னோட பயோகிராஃபி தான் அப்படின்னு எனக்கு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பரவாயில்ல அவரே ஒரு பயோகிராஃபி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சரி அப்போ ஆள் பார்த்தா நான் படம் பார்க்கறது வேற, நேர்ல பேசுற மாதிரி வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நான் எப்பவுமே கொஞ்சம் படம் ரொம்ப சீரியஸான ஆள் போல இருக்கேன்னு நினைச்சேன். ரொம்ப ஜாலியான ஆளு, ஒரு மாதிரி சீரியஸா இருக்காப்ல. சோ வந்து சரி ஓகே இவரோட இதுன்னா அது சின்ன ரைட்டா வாய்ப்பு இருக்கு சொல்லி அது போய் படம் பார்த்தா படத்துல வந்து அப்படியே பொறுமையா ஆரம்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட் இந்த டீச்சர் கட்சியில் இருக்காங்க. ஆக்சுவலா பார்க்கும்போது அந்த வாழைமரம் எல்லாம் தூக்கிட்டு போறது, அந்த வாழைப்பழம் எல்லாம் தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும்போது டேய் ஜாலியா இருக்க. வந்து டோட்டலா நான் அந்த கதைக்குள்ள போயிட்டேன். அது பார்த்தா எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அந்த லைஃப்ல ஆக்சுவலா அதை பார்க்கும்போது வந்து ஒரு சைடு அதுல இருக்க கஷ்டங்கள் எல்லாமே அந்த எமோஷன் எல்லாமே புரியுது. பட் அதர் சைடு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறது, அவங்க ஸ்கூலுக்கு போறது, இங்க அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போனனாலே இங்க அந்த மாதிரி ஒரு ஜோன்ல நான் இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாவே பாய் ஸ்கூலு, ஒரே மாஸ்டர்ஸ் அப்படிதான் சார் தான் இருப்பார் எப்பவுமே. மிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்த உடனே அங்கேயே போயிடும், அப்படியே பாஸ் ஆயிடும். ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டீச்சர்லாம் ஸ்கூல் போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே ஏதோ நல்லபடியா இருந்திருக்காரு. அப்படின்னா இப்போ மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். இன்னும் ஹை ஸ்கூல்ல இருக்கு, ஹையர் செகண்டரி இருக்கு, காலேஜ், நிறைய டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க. எதுவுமே சாதாரணமா கடந்து போன மாதிரி தெரியல. பட் இதை இவ்வளவு சந்தோஷமா சாரி இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மொமெண்ட்ஸோட இந்த படத்தை வச்சிருக்கிறது வந்து அந்த படத்துல என்ன சொல்றது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் சென்டருக்கா இந்த படம் இருக்குமா இல்லை ஃபுல்லாவே வந்து ஒரு பதிவா மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு மேபி நம்ம மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்களே அவங்களுக்கு வந்து நிறையவே ஃபன் இருக்கு அது உள்ள. ஆனா இது எல்லாமே நீங்க தான் பண்ணீங்களா? அப்ப என்ன ஒரு 10 வயசு இருக்குமா? பையன் வயசா? அதான் பையன் டீச்சரே பார்க்கலாம் திருப்பி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபன் சைடும் இருக்கு. பட் அந்த படம் முடியும் போதுதான் வந்து அதுல இவ்வளவு ஏன்னா ஒரு என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இது ஆல்ரெடி புக்ல எழுதிருக்காங்க. நம்ம எங்க புக்கு படிச்சது, நம்ம படிச்ச புக்கே டோட்டலா வேற. ஸோ அதில் எனக்கு தெரியாம பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷனல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்கா முடிச்சோன்னா அதோட ரியல் ஃபோட்டோ பிக்சர் ஒன்று போட்டார். அப்போதான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆயிடுச்சு. ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம், அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. பட் அந்த சோகத்தோடய வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன். அதனால் எனக்கு ஹார்ட்வே கட்டி பிடிச்சி நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து இதில் போத் அந்த எமோஷனல் சைடும் இருக்கும், அதோட ஃபன் சைடும் இருக்கும். ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடா அதை அந்த காஸ்டிங் எல்லாம் மாறாம, ஏன்னா அந்த லாரிகள்லாம் வந்து கும்பலாம் நிறைய பேர் உட்கார வச்சிருக்காரு. எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியாது. அது வேற ரொம்ப ரியலா இருக்கணும்னு பள்ளத்துல இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமா ஒன்று வேற இருந்துச்சு. அப்புறம் யாருமே உட்கார மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னா அவங்க லாரியில இருந்து அங்கிருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமா கிளம்பிடுவாங்க. அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். லாரி இடி போகுது அப்படின்னா அப்புறம் பார்த்தா ஃபுல்லா சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரியிலேயே கட்டி போட்டுருக்காரு நினைக்கிறேன் மேல. அதுக்கப்புறம் சொன்னாரு நானும் உள்ளதான் உட்காந்துருந்தேன், உங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் தெளிவா இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் மாறி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப், அவரோட பேக்ட்ராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா
இன்ட்ரெஸ்டிங்காக அதோட ஃபன் சைடு இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி நிறைய படம் இருக்கிற மாதிரி நிறைய கதை இருக்கும், தெரியுது, பார்த்தேன் தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ், கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இதை நான் சொல்ல வேண்டியது எல்லாம் நிறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க, எல்லா காலியான சேருமே அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நான் என் ஒரு சேர் காலி பண்ண போகிறேன். கூப்பிட்டதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட. இப்போ மாரி சார் வந்து கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, டிரெக்டர்ஸோட பயோகிராஃபி, அவங்களோட ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து அவர் எடுத்திருக்காங்க. நெல்சன் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி நம்ம எடுக்கணும்னா எந்த ஒரு போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? அதை பற்றி சார் எடுக்க முடியாத பருவமாக இருக்கு. எந்த பருவத்தையும் எடுக்க முடியாது. யாராவது எடுத்தா வேணா அது கொஞ்சம் நம்ம தான் அந்த கர்ச்சிப். ஆனால் எனக்கும் அந்த கர்ச்சிப் எடுக்கணும்னு தோணி இருக்கு. ஒரு நாள் கூட தைரியம் வந்ததில்லை. அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் நம்ம. ஏன்னா பார்த்தாலே நம்மள அந்த கிளாஸ்ல யாருக்கு எடுத்திருப்பாங்களே, யாரோ எடுத்திருந்தா கூட நம்மள தான் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போறதில்லை. ஆனாலும் ரொம்ப தைரியப்பா, அதை வச்சு புக்கில் வச்சு அவங்க கிட்டே மாட்டி. அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க. நம்ம டீச்சர்லாம் வெளுத்துருவாங்க எனக்கு. பரவாயில்ல, அந்த டீச்சரும் உனக்கு ஏற்றமா அந்த இதெல்லாம் கட்சிப்பெல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ. நம்மள்ட்ட எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. தேங்க்யூ. தேங்க்யூ.